யோகம் ஆன்மீகம் சேனல் நண்பர்களுக்கு ஆத்ம நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது 2025 புத்தாண்டை வரவேற்க எல்லாருமே ரெடியா இருக்கோம். இந்த புத்தாண்டுல மேஷ ராசினருக்கான பலன்கள் எப்படி இருக்கும், இந்த வருஷம் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தொழில் செய்யறவங்க, வியாபாரத்துல இருக்கிறவங்க, ஒரு பொருள் வாங்கி விற்கிறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றவங்களுக்கு இந்த வருடம் முதல் 3 மாதங்கள் இப்ப என்ன நிலைமை இருக்கோ அதே தான் போகும். கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். 3 மாதங்கள் கழித்து அடுத்து வரக்கூடிய 9 மாதங்களும் கண்டிப்பா நீங்க போடக்கூடிய எஃபர்ட்டுக்கும், உங்க போடக்கூடிய உழைப்பிற்கும் பலன் நிச்சயமாக உண்டு. நீங்க இப்ப எவ்வளோ வேலை செய்றீங்களோ அதை விட டபுள் மடங்கு இன்னும் நீங்க லாபம் பார்ப்பீங்க. உங்களுடைய உழைப்பு எல்லாமே பணமாகவும் லாபமாகவும் மாறக்கூடிய காலகட்டம். 2025 ஸ்டார்டிங் கொஞ்சம் டல்லா இருந்தாலும் போக போக உங்களுக்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடைகிறத பார்க்க முடியும். நீங்க எதிர்பாராத பணவரவுகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். தொழில்ல மென்மேலும் புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு கான்டாக்ட்ஸா கிடைப்பாங்க. அவர்கள் மூலமா நிறைய உங்களுக்கு தொழில் நடக்க ஆரம்பிக்கும். இது எல்லா மேஷராசியினருக்கும் பொருந்தும். வேலைக்கு செல்பவர்கள், வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு மிஸ் ஆகும். கரெக்டா ஒரு ஒரு விஷயத்த இந்த டைமுக்கு போகணும், நம்ம ஒரு இடத்துக்கு இந்த இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த டைமுக்கு நீங்க போய் சேர முடியாத நிலைமை ஏற்படும். அப்போ நீங்க மிகவும் கவனமா இருக்க வேண்டியது டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துல. எங்கேயாவது போகணும்னா ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே கிளம்பிடுங்க. டிராஃபிக் இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு லேட் ஆகும். அப்போ வேலைக்கு போற இடத்துல நம்ம லேட்டா போனா தேவையில்லாத டென்ஷனும், டிப்ரஷனும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலதிகாரிகள் கிட்ட கெட்ட பெயர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். செய்யக்கூடிய வேலையில நமக்கு திருப்திகரமா இருக்கும். அதே மாதிரி பண வரவு அதிகரிக்கும். ஒண்ணே ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க இந்த டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். மத்தபடி உங்களுக்கு பதவி உயர்வோ, இல்ல இன்சென்டிவ்ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் முதல் 3 மாதம் கழித்து அடுத்த 9 மாதங்களுக்கு உங்களுக்கு பணவரவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மேஷ ராசியில் உள்ள மாணவ மாணவிகள் மிகவும் கவனமா இருக்கணும். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். உங்கள் கவனத்தை திசை திருப்பக்கூடிய நிறைய விஷயங்கள் வரும். அதனால படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. இல்லாட்டி உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க முழு மூச்சா உங்க படிப்புல மட்டும் கவனம் செலுத்திட்டு வரும்போது, இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு வெற்றியான வருஷமா உங்களுக்கு கண்டிப்பா அமையும். மேஷ ராசியினருக்கு இந்த ஆண்டு கை கால் வலி, முட்டி வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ், முதுகு வலி போன்ற தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து தப்பிக்கணும்னா நீங்க தினமும் ஒரு சின்ன வாக்கிங்கோ, இல்ல ஜாகிங்கோ, இல்ல ஒரு யோகா மாதிரியான சின்ன எக்ஸசைஸ், இல்ல உடம்பு ஸ்ட்ரெச் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இல்லாட்டி அது ஒரு மிகப்பெரிய தொந்தரவாக மாறும். மீண்டும் நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நமஸ்காரம்.